بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر ما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் இதனுடைய இந்த விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக விளக்கமாக விளங்கி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே நாம் இதுவரைக்கும் 98 ஆயத்துகளை முடிவு செய்து 98 ஆயத்துகள் நிறைவு செய்து 99ஆம் ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம். 99ஆம் ஆயத்தான வலக்கத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத் என ஆரம்பமாகும் அந்த ஆயத்தை தொடர்ந்து லமசூபத்தும் மின் இந்தில்லாஹி கைருல் லவ் கானூ யஅலமூன் என்று முடியும் 103வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களை, பொருள்களை, அந்த ஆயத்துகளுடைய இலக்கிய நயங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பாடம் 122 சஃபத்து தஃபாசீர். இந்த பாடத்திலே முதலாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் வழக்கமாக தலைப்பு கொடுப்பது, அந்த பாடத்தில் வரக்கூடிய, அந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த ஆயத்துடைய விளக்கத்திலே வரக்கூடிய அந்த பெயர்களை, விஷயங்களை கவனித்து நாம் மலக்குகளுக்கு பெயரிடுவது வழக்கம். நாம் அந்த பாடத்திற்கு பெயரிடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த பாடத்திற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு ஏன்னு சொன்னால், இதில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஒமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில் ஹாரூத் ஒமாரூத். எனவே இதற்கு நாம் தலைப்பும் வானவர்கள் ஹாரூத்தும் மாரூத்தும் என்பதாகவே தலைப்பை கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த பாடத்திற்கு வானவர்கள் ஹாரூத்தும் மாரூத்தும் என்பதாக கொடுத்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்த சூறாக்கள்ல, இந்த ஆயத்தில் இந்த 2 பேருமே குறிப்பிடப்படுகிறது. இருவரும் வான் தூதர்கள். ஹாரூத் மாரூத் என்பதாக சொல்லப்படும் 2 பேரும் அல்லாஹுடைய மலக்குகளாக இருக்கிறார்கள். இந்த 2 பேரைத்தான் இங்கு அல்லாஹ் பேசுகிறான். இந்த 2 பேரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ ஹாரூத் ஓ மாரூத், இந்த 2ம் மலக்குகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கும் இந்த ஆயத்திற்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஆயத்தில் இவர்களுடைய பெயர் வருவதற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் ஒரு சில விஷயங்கள், கேள்விகள் நமக்கு துரத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வானவர் ஹாரூத்தும் மாரூத்தும் என்று சொல்லும்போது, இப்போ இந்த இடத்துல ஹாரூத் மாரூத் என்று வந்திருக்கும் பொழுது இவர்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ இருவரும் ஒரு மலக்கள். ஹாரூத் என்பவரும் மாரூத் என்பவரும் மலக்களாக இருக்கிறார்கள். பிபாபில ஹாரூத் மாரூத் என்பதாக வந்திருக்கிறது அல்லவா? இந்த 2 பேரும் அல்லாஹு தஆலாவிடத்தில் இருக்கும் பொழுது இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அதாவது மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
மனிதர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே அமரச் செய்தான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து, எந்த அளவிற்கென்றால் ஒரு துணைக்காக வேண்டி ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்தான். அப்பொழுது அல்லாஹு தாலா இருவருக்கும் சொன்ன விஷயம் என்ன? சொர்க்கத்தில் எங்கு வேண்டுமானாலும் சென்று கொள்ளுங்கள், என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுங்க. ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரு மரம் என்று இருக்கிறது, அந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அப்போ ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த மலக்குகள் அல்லாஹ்விடம், நாங்கள் தான் உன்னை வணங்குகிறோமே, நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, நீ ஏன் இப்படிப்பட்ட ஒரு மக்களை அனுப்ப வேண்டும்? எவர்கள் பூமியிலே குழப்பம் விளைவிப்பார்களோ, சண்டை போடுவார்களோ, அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் இருக்குமோ, அப்படிப்பட்ட மக்களை நீ ஏன் படைக்கிறாய் என்பதாக கேட்ட பொழுது, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தால் இந்த மக்கள் கேட்டார்கள். இப்படி கேள்வி கேட்டவுடன் அல்லாஹு தாலா இந்த மலக்களிடம் மனிதர்களுடைய சில விஷயங்களை சொன்னதற்கு பின்பாக, நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு இறக்குன போது மலக்கள் சொன்னாங்க, ரத்தம் ஓட்டக்கூடியவனை நீ அவரை நீ பூமிக்கு இறக்கி விட்டாய் என்று சொன்ன உடனே தான் அல்லாஹ் இரு மலக்கை மனித தோற்றத்தில் அனுப்பி, நீங்கள் ஊரில் உலகத்தில் போய் பாருங்கள், உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி சொல்லும் பொழுது நடந்த சம்பவம் தான். அதில் வந்தவங்க தான் ஹாரூத் மாரூத். அவர்கள் வந்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க. கருத்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, பூமிக்கு இறக்கி விடப்படுகிறார்கள். பூமிக்கு மனித தோற்றத்தில் இறங்குறாங்க. இறங்குனதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் வந்து சோதிக்கிறான் இவங்களை. ஒரு பெண்மணி, ஒரு அழகான ஒரு பெண்மணி அல்லாஹ் என்ன செய்கிறான், ஜஹரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அசல்ல வந்து ரெண்டு பேரையும் இறக்குறான். அந்த பெண்மணி இறக்க அந்த பெண்மணி என்ன செய்கிறான், ஒரு பெண்மணியை வந்து அனுப்புகிறான். அந்த பெண்மணி வந்து என்ன செய்கிறாங்க, இவரோட ரெண்டு பேரையும் தவறான விஷயத்துக்கு அழைக்கும் போது ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம், தவறுகள் செய்ய மாட்டோம், அல்லாஹ் பயப்படுறோம் சொல்லிடுறாங்க. இந்த நிலையில் இந்த பெண்மணி சொன்ன உடனே அவங்க வந்து என்ன செய்கிறார், அனுப்பிவிட்டாங்க, நாங்கள் செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம்னு அவங்கள போயிடுறாங்க. ரெண்டாவது என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி ரெண்டாவது வந்து ஒரு குழந்தையை ரெண்டாவது நாள் கொண்டு வந்து இந்த குழந்தைய கொலை செய்யுங்கன்னு சொல்கிறான். அப்போ அவரும் கொலை செய்ய மாட்டோம் என்பதாக சொல்கிறாங்க. மூணாவது நாள் வந்து என்ன செய்கிறா, மதுவை கொண்டு வந்து இதை குடிங்க என்பதாக சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சுறாங்க, அதை குடிச்சிடறாங்க. குடித்த உடனே என்ன ஆகுது, புத்தி பெதிரிச்சிடும், போதையாயிரும். உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணி மேலே, அந்த பெண்மணியை தவறான செயலில் ஈடுபடுறாங்க. அந்த பெண்மணியோட அதே போல் அந்த குழந்தையும் கொலை செஞ்சுறாங்க. இப்போ இதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது, நான் 3 தவறு செஞ்சுட்டோமேன்னு சொல்லி உணர்ந்த உடனே அல்லாஹ் தஆலா கேட்குறான் அவங்கள்ட்ட, உலகத்துடைய வேதனையை அனுபவிக்கிறீங்களா இல்லை மறுமையுடைய வேதனையை அனுபவிக்கிறீங்களா என்பதாக கேட்ட உடனே உலகத்துடைய வேதனையை அனுபவிக்கிறேன்னு சொன்ன உடனே என்னது, அவர்கள் பாபிலில் ஒரு கிணற்றின் அடிப்படையில் அதாவது அவங்களுக்கு கட்டி போடப்பட்டிருக்கின்றது, தலைகீழாக தொங்கவிடப்பட்டுள்ளார்கள். எது வரைக்கும் என்றால் கியாமத் வரும் வரைக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அதாவது சில இடங்கள் எழுதப்படுது, இங்கே கடந்து போகக்கூடியவங்கள்ட்ட கேட்பாங்களாம், முஹம்மது வந்துட்டாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சத்தமிட்டு சத்தத்தை மட்டும் வெளியாக்குவாங்க. அப்போ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அழிவுடைய நாள் நெருங்க போகுது என்பது அர்த்தம் என்பதாக சொல்வார்களாம். அப்போ இந்த ஹாரூத் மாரூத்துடைய இதான் ஹாரூத் மாரூத்துடைய நிலையாக இருக்கிறது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சுனியத்தை கற்றுக் கொடுத்தால் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கற்றுக் கொடுக்கும்போது இது சொல்லத்தான் செய்வாங்க, என்னது, நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம், இதை வந்து என்னது கற்றுக்கொள்ளாதீர்கள், இது பாவம் குஃபுர் என்பதாக சொல்லித்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஹாரூத்தும் மாரூத்தும் என்னது, இவர்கள் தான் பாபில் இறங்கின இந்த ரெண்டு மலக்காக இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரை பற்றி இதான் சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் இப்போ பாடத்திற்குள்ளே செல்வோம்.
அதில் உள்ள விஷயங்களை பார்ப்போம், அதில் விளக்கங்களை படிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். வத்தபஉ பின்பற்றினார்கள், மா தத்லு ஷயாத்தீன் ஷைத்தான்கள் எந்த ஒரு வழியை ஓதி காண்பித்தார்களோ, அலா முல்கி சுலைமான் சுலைமான் அலி இஸ்லாமுடைய ஆட்சியின் மீது. ஐ இத்தபஉ துருக்க சிஹ்ரி வஷஅவதத்தி, சிஹருடைய சூரியத்தினுடைய பாதைகளையும் இன்னும் வழிகேடு ஏமாற்றம் சூழ்ச்சி இதன் பாதைகளையும் பின்பற்றினார்கள். அல்லத்தி எப்படிப்பட்டது? கானத் துஹத்திசுஹும் பிஹ ஷைத்தானு ஷயாத்தீனு கானத் துஹத்திசுஹும் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தான் பிஹா அந்த விஷயங்களை பற்றி, அஷ்ஷயாத்தின் ஷைத்தான்கள் பேசிக்கொண்டிருந்தார்களே அந்த வழிகேடு அந்த சூனியத்தின் பக்கம் அவர்கள் அந்த சூரியத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். பியாஹதி முல்கி சுலைமான் சுலைமான் அலி இஸ்லாமுடைய அரசாட்சியில், சுலைமான் அலி இஸ்லாமுடைய அரசாட்சி நடந்துச்சு. ஒமா கஃபர சுலைமானு, சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை. சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆட்சியில தான் சூனியத்தை ஷைத்தான் அலிஸ்லாம் மக்கள்கிட்ட ஓதி காண்பிக்கின்றான். அதை மக்கள் அலிஸ்லாம் பின்பற்றி நடக்கிறாங்க. ஆனால் பழி சுலைமான் அலி இஸ்லாம் மீது போடப்படுகிறது. அதுக்கு தான் அல்லாஹ் ஒமா கஃபர சுலைமானு, சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யவில்லை, நிச்சயமாக அவர்கள் நிராகரிக்கவில்லை. கஃபர சுலைமான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை. சுலைமான் அலி இஸ்லாம் நிராகரிக்கவில்லைன்னா ஐ ஒமாக்கான சுலைமானு சாஹிரன், சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சூனியக்காரராக இல்லை. வலா கஃபர பி தஅல்லுமிஹி அஸ்ஸிஹ்ர, வலா கஃபர அவர் நிராகரிக்கவும் இல்லை, குஃபர் செய்யவும் இல்லை. பி தஅல்லுமிஹி அந்த சூனியத்தை கற்பதன் மூலமாக, அஸ்ஸிஹ்ர சூனியத்தை கற்பதன் மூலமாக, லா கஃபர பி தஅல்லுமி அவருடைய தஅல்லுமை கொண்டு சூனியத்தை அவர் கற்பதன் மூலமாக நிராகரிப்பையும் செய்யவில்லை. அப்போ சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தஆலா பரியாக்குறான். சுலைமான் அலி இஸ்லாம் நிராகரிக்கவும் இல்லை. அதே போல் சுலைமான் அலி இஸ்லாம் அந்த இதை அதை கற்பதன் மூலமாக, சூனியத்தை கற்பதன் மூலமாக எந்த விதமான குஃப்ரும் செய்யவில்லை என்பதை இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். சரி, இப்போ இந்த இடத்துல ஏன் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது? சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை, சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சூனியத்தை கொண்டு நிராகரிக்கவில்லை என்பதாக சொல்லப்பட்டதன் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், தஃப்சீர் கிதாபுகளில் எழுதுறாங்க. குறிப்பாக தஃப்சீர் பகவி இது போன்ற கிதாபுகளில் ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. ஒரு சம்பவங்களை ரிவாயத்தில் வர்றது எழுதுறாங்க. முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஷைத்தானுடைய ஒரு விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொன்னோம். ஷைத்தான் என்ன செய்கிறான், அவன் மலக்குகள் பேசி கொண்டிருக்கிறத போய் ஒட்டு கேட்குறான். மலக்குகள் பேசி கொண்டிருக்கிறத போய் ஒட்டு கேட்பான். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ஷைத்தான் என்ன செய்யறான், சூனியத்தை எழுதுறான். எழுதிட்டு, அதாவது ஆசிஃப் பின் பர்ஹயா என்பவன் இவனுடைய அந்த நாவின் மூலமாக வரக்கூடிய அந்த விஷயங்களை சுலைமான் அலைஹிஸ் ஸலாமுடைய அரசாட்சியில் இருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ் ஸலாமுடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய இந்த இவன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை இஸ்லாம் எழுதுறான். எழுதிட்டு அதை என்ன செஞ்சான், சுலைமான் அலைஹிஸ் ஸலாமுடைய அந்த முசல்லா கீழே புதைச்சான். சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு இது விஷயம் தெரியலை. சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த ஷைத்தான் அதை வெளியாக்கிட்டு மக்களெல்லாம் நினைச்சாங்க, அதை வெளியே எடுக்கிறான். அந்த ஷைத்தான்கள் வெளியே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு மக்கள்கிட்ட போய் அதை காமிச்சிட்டு சொல்கிறான், இதுதான் அவருடைய ஆட்சி, சுலைமானுடைய ஆட்சியில் இதை சுலைமான் செஞ்சாங்க, கற்றுக்கொண்டாங்க, இதை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ பனி இஸ்ராயலுடைய உலமாக்கள் இருக்காங்களே, இன்னும் அவங்களுடைய சுலஹாக்கள் அவர்கள் சொன்னாங்க, மாதல்லா அல்லாஹ் பாதுகாப்பானாக, இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து உள்ளதாக இருப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, இது மடையருடைய செயல் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை ஷைத்தான் சொன்னா இதுதான் என்னது சுலைமானுடைய இல்மு என்பதாக சொன்ன உடனே அப்போ அவங்களும் என்ன செஞ்சாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் நபிமார்களுடைய அந்த குத்துபுகளை தூக்கி வீசிடுறாங்க. இதை வச்சு என்னது சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் மீது இன்னும் என்னது தேவையில்லாத சாபங்களை சபிப்புகளை
திட்டுதல் பழிச்சொல்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லும்போது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சு அவங்கள பரியாக்குறான். அதே மாதிரி வருது, நம்ம ஏற்கனவே சொன்ன சம்பவம் தான். ஷைத்தான்கள் என்ன செய்கிறாங்கன்னா வானத்தில் போய் ஒட்டு கேட்குறான். மலக்குமார்கள் எஸ்ஸம்மஊன இலல் மலையில் அலா ويقذفون من كل جانب دحورا ولهم عذاب واصب إلا من خطف الخطفة فأتبعه شهاب ثاقب என்பதாக அல்லாஹ் சூரத்து சாஃபாத்தில் சொல்லக்கூடிய ஆயத்துகள் இருக்குது. அதில் என்ன மலக்குகள் அல்லாஹு தஆலா தன்னுடைய கட்டளையை மலக்குகளுக்கு சொல்கிறான். மலக்கள் தன்னுடைய கீழே உள்ள மலக்குகளுக்கு சொல்லும்போது அது ஒரு ஷைனுடைய, அதாவது செங்கலியுடைய சத்தத்தில் தான் வருங்கிற மாதிரி இருக்கு. அப்போ அதை முதல் வானத்தில் போய் என்ன செய்யறான், ஷைத்தான் போய் என்ன செய்யறான், மலக்குடைய சத்தங்களை ஒட்டு கேட்குறான். அப்போ ஒட்டு கேட்டு இதில் யாருடைய மரணம் வரும், யாருடைய மரணம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிறான். அப்போ இதில் தான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி கேட்கும் பொழுது மலக்குகள் போய் நினைச்சுவாங்க, தூக்கி அந்த எரி நட்சத்திரத்தை தூக்கி எரிவாங்க. அவன் ஓடி போய் யார் மீது படுதோ அப்படி எரிஞ்சு சாம்பலாயிடுவான். அதுலேருந்து தப்பிச்சு ஒரு சிலர் என்ன செய்வான், ஓடி வந்துடும். ஜோதிடர்கள்ட்ட போய் இருந்துச்சுன்னா அந்த கேட்ட விஷயத்த கலந்து சொல்லிடறான். இந்த அளவுக்கு சொல்லலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் 70 பொய்களை சேர்த்து சொல்கிறேன். அவங்களுக்கு 70 பொய்களை சேர்த்து சொல்கிறான். இப்படி சொல்லி 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 இந்த விஷயத்தை என்ன செய்யறான், பனி இஸ்ராயீல்ல பரவிடுது. ஜின்கள் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, மறைவான விஷயங்களை ஜின்கள் அறிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி பேச்சு பரவிடுது எங்க அந்த மக்கள்கிட்ட, பனி இஸ்ராயீலர்ல. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது இந்த விஷயம் நடக்குது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி, அப்போ கொஞ்சம் சொல்ல சொல்ல அவங்க எழுதிடுறாங்களே சில விஷயங்களை. சைத்தான் சொல்றதை உடனே எழுதிடுறாங்க அவங்க. அப்போ இதையெல்லாம் என்ன செய்யலாம், ஒன்று சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு ஒரு பெட்டியில் உள்ளே வச்சிடறாங்க. பெட்டியில் வச்சு என்ன செய்கிறாங்க, அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தன்னுடைய குர்சி தான் உட்காரக்கூட அந்த இதுக்கு கீழே புதைச்சிடறாங்க. புதைச்சிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய அந்த குர்சிக்கு கீழே புதைச்சிடுறாங்க. கீழே வச்சிடுறாங்க. வச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, இப்போ என்ன செய்யலாம் இந்த மாதிரி நிலையில். அப்போ எந்த அளவுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்கிறாங்க, யாராவது ஷைத்தான் அதாவது ஜின்னு ஷைத்தான் எல்லாம் ஒன்று தானே, கானமினல் ஜின்னி ஃபஸக அன் அம்ரி ரப்பி. ஷைத்தானை பற்றி எல்லாம் சொல்லும்போது அவன் என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செஞ்சுட்டான். கானமினல் ஜின், அவன் ஜின்லேருந்து ஆகிவிட்டான், இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டான். நம்ம ஜின்னு ஷைத்தான் எல்லாம் ஏறத்தாழ ஒன்று தான், அது கெட்ட ஜின்கள் தான் ஷைத்தான் என்பதாகவும் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது ஷைத்தான் என்ன செய்யறான், அந்த மாதிரி சொல்லிடுறான். அந்த மாதிரி பனி இஸ்ராயீல், அதாவது ஷைத்தான் ஜின்னுடைய இனத்தை சார்ந்தான். அப்போ சொல்கிறாங்க, யாராவது இந்த மாதிரி இப்படி சொன்னாங்கன்னா, அதாவது ஷைத்தான் மறைவான விஷயங்களை அறிஞ்சிருக்கான்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சிடுவேன், அவங்கள கொலை செஞ்சு அவங்கள கழுத்தை வெட்டிடுவேன் என்பதாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன், கழுத்தை வெட்டுவதும் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்துக்கு போனதுக்கு பிறகு இது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து, சுலைமான் இறந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த உலமாக்கள் யார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த விஷயங்களை தெரிஞ்சிருந்தாங்களோ, இன்னும் அவங்களுடைய இந்த பூமிக்குள்ள அவங்க தஃபன் செஞ்சு வச்சிருந்த விஷயத்த தெரிஞ்சிருந்தாங்களோ, அவங்க என்ன செய்கிறாங்க, அதை எடுத்து அப்படி போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான், ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வரான். பனி இஸ்ராயீல் சிலர்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை அறிவிக்கட்டுமா, நீங்கள் இது வரைக்கும் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த பொக்கிஷம் என்பதாக சொன்ன உடனே அந்த மக்களெல்லாம் கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட வாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம் கூப்பிட்டு போகிறோம். அப்போ அவங்கள அந்த இடத்த காமிச்சு, இந்த குர்சி கீழே ஒரு விஷயங்கள் இருக்குது, அதை எடுங்கன்னொன்னே அவங்க தோன்றுறாங்க. தோன்றும்போது அவன் ஷைத்தான் ஒரு ஓரமாக நின்று கொள்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கிட்டவா நீ கிட்டவா அப்படிங்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஷைத்தான் சொல்கிறான், நான் கிட்ட வந்தேன்னு சொன்னால் எரிஞ்சிருவேன், ஏன்னா குர்சிக்கு நெருக்கத்தில் நெருங்க முடியாது, நெருங்கினா எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். சப்போஸ் எதுவும் கிடைக்கல, நம்பாமல் இருக்கக்கூடாதுல்ல, நீங்கள் ஏதாவது கிடைக்கல, எதுவும் நீங்கள் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன கொலை செஞ்சுருங்க என்பதாக தைரியமாக சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னும் உறுதியாயிரு. சரி, ஏன்னா ஷைத்தான் என்னது, எந்த ஒரு அந்த குர்சியை நெருங்கினான்னு சொன்னால் அவன் எரிஞ்சிருவாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ தோண்டி என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க, அந்த கித்தாவை வெளியாக்கிறான். ஷைத்தான் லானத்துல சொல்கிறான், சுலைமான் இருக்காரு, ஜின்னையும் சரி, மனிதர்களையும் சரி, ஷைத்தான்களையும் சரி, பறவைகளையும் சரி, இதை கொண்டு தான் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த விஷயந்தான் என்னது, அவங்களை கட்டுப்படுத்த சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் மறந்து போயிடறான். இப்போ இந்த விஷயம் மக்கள்கிட்ட பரவுது. என்ன பரவுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூரியக்காரராக இருந்தாங்க, இன்னும் என்னது இந்த கிதாப் என்ன செஞ்சாங்க, எடுத்து வச்சுக்கிட்டாங்க, இதைத்தான் அவங்க புழக்கத்தில் பயன்படுத்தினாங்க. அவங்க சூரியத்தினுடைய அதிகமான விஷயங்கள், அதனால தான் அதிகமாக யகூதிகள் சூரியத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதன் காரணமாகத்தான்.
இந்த விஷயங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மீது இட்டுக்கட்டப்பட்டதுனால முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு அல்லாஹு தஆலா முதல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இதில் விட்டு நீக்குகிறான், இதில் அவங்க இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குறான். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் ஒமா கஃபர சுலைமான், சிகரின் மூலமாக சூனியத்தின் மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, குஃபுர் செய்யலை, அவங்க சிகிர் செய்யலை என்பதாக சொல்லிட்டு பின்னாடி அதை தொடர்ந்து சொல்லலாம். இது எப்படி யார் செஞ்சா, இது ஷைத்தான் தான் எனது செஞ்சா என்பதாக சொன்னாங்க. ஷைத்தான் தான் அந்த விஷயத்த செஞ்சானே ஒழிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இதில் எந்த பங்கும் கிடையாது. அவங்க என்ன செய்யலை, எந்தவித சூனியமும் செய்யவில்லை என்பதாக அதில் அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கிறான். அதுக்கு அந்த கூட்டத்தார்களுக்கு இந்த விஷயத்தை உணர்த்துறான். இவங்க என்ன செய்யலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்தவித இதையுமே செய்யலை என்பதை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா உணர்த்தலாம் அவங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செஞ்சாங்க, அவர்கள் மீது இறங்கிய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது சுலைமான் பின் தாவூத் என்பதாக சொன்னவொடனே, அப்போ என் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வாக்குறுதிகளை அவன் பூர்த்தி செஞ்சான் என்பதாக சொன்ன உடனே மதீனாவில் உள்ள முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூதர்கள் சிலர் சொன்னாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, அவர் என்ன சொல்றாரு, சுலைமான் அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் நபி என்பதாக கூறுகிறார், அவர் ஒரு சூனியக்காரர் என்பதாக யூதர்கள் சொன்னாங்க. ஏன்னா ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொண்டிட்டு இருக்கும்போது அதனால யூதர்கள் அதை என்ன செய்றாங்க, அவர் சூனியக்காரர் என்பதாகவே பரப்பி கொண்டிருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், உமா கஃபர் வத்தபா உமா தத்துல் ஷியாத்தீன் அல்லா முல்கி சுலைமான் உமா கஃபர் சுலைமானு வலாக்கின் ஷியாத்தீன் கஃபரு என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சு அந்த அவர்களுக்கு பதில் கொடுக்குறான். யார் மூலம், அதாவது யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன, இப்லீஸ் சொல்ற வார்த்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, அவர் சூனியக்காரரு, என்ன அவங்களுடைய வீடுகளில் போய் தேடினீங்க, அவங்களுடைய இதில் தேடினீங்கன்னா சூனியத்தில் விஷயம் கிடைக்கும்னு சொல்லி தான் தூண்டி கொண்டு அந்த தஃபன் செஞ்சு எடுத்து அப்படியே என்ன செய்ய வச்சான். அப்போ உண்மையான மூமின் யாரு, மூமின்னு சொல்லுவாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான மூமினாக நபியாக இருந்தாங்க, மூமினாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா அனுப்பிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தையும் சொன்னாங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த யூதர்கள் சொல்றாங்க, முகமதை பாரு என்ன செய்யறாரு, அக்கையும் பாத்திலையும் ஒன்று சேர்க்கிறாரு, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நபிமார்களோட இணைக்கிறார், அவர் சூனியக்காரா இருந்தாரு என்பதாக சொன்னாங்க. அதனால தான் அவர் காற்றுலாம் பறந்து போனார் என்பதாக போய் இட்டுக்கட்டுகளை என்ன செய்கிறாங்க, பரப்பி கொண்டு இருந்தாங்க. அதைத்தான் என்ன செய்கிறாங்க, அல்லாஹு தஆலா விளக்குறான். அவங்க உமா கஃபர சுலைமானு ஐ உமாக்கான சுலைமானு சாஹிரன் வலா கஃபர பி தஅல்லுமிஹி அஸ்ஸிஹ்ர என்ற விஷயத்தை உணர்த்திட்டு அதை கஃபர் செஞ்சது யாரு, ஷைத்தான் தான் என்பதாக சொல்றான். ஷைத்தான் எவ்வாறு சூனியம் செய்கிறான் என்ற விஷயத்தையும் அந்த சூனியத்துடைய விபரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, ஷைத்தான்களுடைய சூழ்ச்சியை கொண்டுதான் மக்கள் உள்ள விழுந்துட்டாங்க. ஆனா அதுல பேர் யாரை சொல்லிட்டாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரப்பி விட்டார்கள். அதனாலதான் அவர்கள் மீது அந்த இருந்த களங்கத்தை அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக போக்கி விடுகிறான். அப்ப இந்த ஆயத்தின் மூலம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியில் என்று யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதை அல்லாஹ் தஆலா மறுக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபியாக இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தி அவர்கள் மீது இந்த களங்கத்தையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் போக்கி விடுகிறான். எனவே நபிமார்கள் அனைவரையும் ஈமான் கொள்வது, மலக்குமார்களை நம்பி நேசிப்பது, ஈமான் கொள்வது, அது சம்பந்தமான விஷயங்கள் தான் போய்கிட்டே இருக்கு. முதல்ல மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, பகைமையை கொண்டாங்க, அந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணாங்க. இப்போ அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இது இவருடைய வழக்கமாக இருக்குது. இப்போ வரக்கூடிய ஆயத்துக்கள் அல்லாஹ் என்ன செய்யலாம், சூனியம் என்ன, சூனியத்துடைய விளைவு என்ன, அதை கொண்டு என்னத்தை நாடுறாங்கங்கிற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தெளிவாக விளக்கி கூறுகிறான். நாம் படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஹிக்மத்தையும் அதில் உள்ள ஆழமான அமுக்குல இல்மையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.